வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு கிட்ஸ் டிராயிங் கிளாஸ் டே 11 தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு ஃபிஷ், கார்ட்டூன் ஃபிஷ் தான் நான் டிராயிங் பண்ணியிருக்கேன். அதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதுல என்னென்ன மெட்டீரியல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஸ்கெட்ச் புக் நீங்க எப்பயும் போல யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலான நடராஜா பென்சில், அப்புறம் எரேசர்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக ஹெச்பி பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெச்பி இல்லைனா நடராஜா பென்சில் யூஸ் பண்ணிட்டு பேசிக்கான ஸ்கெட்ச் நீங்கள் போட்டுக்கலாம். இது நான் ஃபார்ம் போட்டு நான் வந்து ட்ராயிங் பண்ணுறேன். இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃபார்ம் போட்டு நீங்கள் வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் பாடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கான ஃபார்ம் தான். இப்போ நான் போடுற ஃபார்ம் வந்து எப்போவுமே ட்ராயிங்க்கு மெயினாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்ம்ஸு. இது நான் வந்து மீனான அந்த கார்ட்டூன் மீனை வந்து நான் ட்ராயிங்காக பண்ணுறேன். இப்போ சாதாரண பென்சில் யூஸ் பண்ணி நீங்களும் இது மாதிரி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கு மேலே டார்க் யூஸ் பண்ணலாம். எடுத்தோடனே யாரும் டார்க்காக வந்து ட்ராயிங் பண்ண வேணாம். எப்போவுமே இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லைட்டான ஒரு நடராஜா பென்சில் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஸ்கெட்ச் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள். ஃபுல் கட்சிட்டியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இந்த இமேஜ் எப்படி வரைகிறேன்ட்டு. உள்ளே வந்து ஃபுல்லும் அந்த இதை ட்ராயிங் பண்ணி நான் வந்து இப்போ முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம கையில் மார்க்கரில் வச்சுருந்தீங்க, மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள். ஸ்கெட்ச் யூஸ் இருந்தால் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைன் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த தப்பும் வராது. இப்போ நம்ம ட்ராயிங் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள அவுட்லைனை வந்து நான் வந்து போடுறேன். இதேமாதிரி நீங்களும் போடுங்க. அப்போ தான் கரெக்டாக ட்ராயிங் பண்ண முடியும். இப்போ வாய்க்கிட்ட வந்து நான் எப்படி பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராயிங் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். நீங்கள் ஸ்கெட்ச் வச்சுருந்தீங்கன்னா ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் யூஸ் பண்ணுங்கள் அவுட்லைன் எப்போவுமே, அதான் பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். இப்போ அது இந்த ரெக்கை வரையும் நான் வரைஞ்சிட்டேன். இப்போ மேல் ரெக்கையும் அதேமாதிரி வரைஞ்சி, கீழ் ரெக்கையும் அதேமாதிரி நான் வரைஞ்சிட்டேன். உள்ளே வந்து எதுக்கு நான் வரையாமல் இருக்கேன்னா, அங்கே நம்ம கலர் பண்ணுறோன்றனால எதுவுமே நான் வரையாமல் இருக்கிறேன். உள்ளே அதுக்கேற்ற மாதிரி கலர் நம்ம ஃபில் பண்ணிக்குவோம். இப்போ கலர் பென்சில் நான் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு லைட்டாக எங்கெங்கெல்லாம் வேறு கலர் வருமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ட்ராயிங் பண்ணி குறிச்சிக்கிறேன். அதுக்கு அடுத்தது இதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லும் கலர் வந்து இந்த ப்ளூவே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ப்ளூ கலரே, அது ப்ளூ கலர் ஃபஸ்ட்டு நான் ஃபுல்லு யூஸ் பண்ணுறேன். நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை நீங்கள் அப்படியே வரிசையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் ப்ளூ கலருக்கு ஒரு வழியாக கலர் பண்ணி ஃபுல்லும் முடிச்சிட்டேன். இப்போ வந்து எல்லோ கலர் நான் யூஸ் பண்ணுறேன். பாக்கி இருக்கிற அந்த எல்லா இடத்துக்குமே நான் எல்லோ கலர் யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதை முடிச்சிடுவேன். எல்லோ கலர் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லும் ஃபினிஷ் ஆயிடும். நம்மளுக்கு இந்த மீன் ஃபிஷ்ஷுன்ற அந்த ட்ராயிங் வந்து கார்ட்டூன் ட்ராயிங்கும் இப்போ நான் வந்து கலர் பண்ணி ஒரு வழியாக முடிச்சிட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லும் முடிச்சது பிக்கு வந்து இந்த மாதிரி இப்போ நல்லா தெளிவாக இருக்கும். இதுதான் கார்ட்டூன் ஃபுல்லும் முடிச்சாச்சு. ஏன்னா கைஸ், இந்த வீடியோ பார்த்துட்டீங்களா? இதேமாரி நீங்களும் வீட்டில் டிராயிங் பண்ணி பாருங்க. இன்னைக்கு டே 11. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மேலே வந்து ஐ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மற்ற வீடியோஸ்லாம் வரும். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டிராயிங்கை வரைஞ்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் காட்டலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த டிராயிங்கை வந்து உங்கள் அம்மா அப்பாட்ட நீங்கள் காட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.